அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய நியூ கைட்லைன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி இது எல்லாத்துக்குமே வந்து சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2025 அந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் இருந்தே எஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இவங்களே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் அது என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். ஆல்ரெடி சிலபஸும் எக்ஸாம் பேட்டர்னும் மாற்றிட்டாங்க. அந்த மாற்றினதில் ஒரு சில சேஞ்சஸ், சின்ன சின்ன சேஞ்சஸ் அது என்னன்றதை பார்த்துருவோம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலபஸ் எராட்டா கைட்லைன்ஸ் ஃபார் கொஸ்டின் பேப்பர் செட்டிங், ஸ்கீம் ஆஃப் எவாலுவேஷன், அதாவது ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், மாடல் ஃபார்ம்ஸ். ஸோ எல்லாமே வந்து இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் அண்ட் அக்கௌண்டன்சி ரெண்டையும் வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஷார்ட் ஹேண்ட் மட்டும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் ஹேண்ட் மட்டும் பார்க்க போகிறோம். பிடிஎஃப்பை வந்து நிறையா பேஜஸ் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 110 பேஜஸ் கிட்ட இருந்துச்சு. இப்போ அதை கிட்டத்தட்ட ஒரு 25 பேஜுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஷார்ட் ஹேண்ட் மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஷார்ட் ஹேண்டோட சிலபஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சிலபஸில் என்னென்ன சேஞ்சஸ் மறுபடியும் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி வந்து செட் பண்ண போகிறாங்க, மாடல் கொஸ்டின் பேப்பர், ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன் எப்படி வந்து வேல்யூவேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் அந்த ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணது, ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ணுறது, சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணது. ஸோ அதில் இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸ் நிறைய பேர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் இண்டெக்ஸ் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், இந்த எராட்டா அதை வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஜென்ரல் எக்ஸ்பிளனேட்டரி நோட் ஆன் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன், கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஒரு கைட்லைன்ஸ். அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் ஃபார் செட்டிங் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபார் ஷார்ட் ஹேண்டு. ஷார்ட் ஹேண்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் பண்ணணும், கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி, கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் பண்ணணும், எதுலேருந்து எவ்வளோ மார்க், ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது 3 நம்ம இது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 1 2 3. அதுக்கப்புறம் வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் இங்கே வந்துருங்க, ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன் ஃபார் ஷார்ட் அண்ட் தமிழ். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன் ஃபார் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ், ஃபஸ்ட் பேப்பர் ஆல் கிரேட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட் பேப்பர் ஆல் கிரேட்ஸ், அடுத்து செகண்ட் பேப்பர் இங்கிலீஷ், அடுத்து செகண்ட் பேப்பர் தமிழ். இதெல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அவ்வளோதாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை மட்டும் கட் பண்ணி போட்டாச்சு. கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இது ஓவரால் ஒரு வியூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரிவைஸ்டு ரூல் இதுதான் முக்கியமானது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஓகேங்களா? அதாவது டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்கௌண்டன்சி, ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் எல்லாத்துக்குமே பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாத்துக்குமே எல்லா சப்ஜெக்ட் எல்லா கிரேடும், ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர், ஜூனியர், சீனியர், எந்த கிரேடாக இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னு இருக்குங்களா. ஸோ இதை கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பேப்பரில் வந்து செகண்ட் பேப்பரில் மினிமம் வந்து 35 எடுத்தாலே பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? 35 எடுத்தாலே பாஸு. டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி எதாக இருந்தாலும் 35 எடுத்தாலே பாஸு. நல்லா கவனிங்க. இதில் மொத்தமாக டோட்டல் பண்ணால் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் பேப்பர் டோட்டல் பண்ணால் 90 மினிமம் வரணும். 35 + 35 எடுத்திங்கன்னா 70 தான் வருது. தனிப்பட்ட முறையில் ஃபஸ்ட் பேப்பரில் நீங்கள் பாஸு, செகண்ட் பேப்பரில் பாஸ், ஆனால் ஆட் பண்ணால் 90 வரணும். ஸோ அப்படின்னா நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் பேப்பர் தான் மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்லேயும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுதான் ஸ்பீடு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட் பேப்பரில் ஒரு 35 எடுத்துகிட்டு செகண்ட் பேப்பரில் ஒரு 55 எடுத்துட்டிங்கன்னா 90 மார்க் வந்துடுது. ஸோ நீங்கள் பாஸு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் எப்படி வேணாலும் வந்து நீங்கள் அந்த மார்க் எடுக்கலாம். 90 எடுக்கணும். ஆனால் மினிமம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 35ஆவது இருக்கணும். அதை தான் சொல்ல வராங்க.
ஃபஸ்ட் பேப்பரில் ஒரு 45 எடுத்துகிட்டு செகண்ட் பேப்பரில் ஒரு 45 எடுத்தாலும் நீங்கள் 90 பாஸ். ஃபஸ்ட் பேப்பரில் ஒரு 40 எடுத்துகிட்டு செகண்ட் பேப்பரில் ஒரு 50 எடுத்தால் 90. ஸோ எப்படி வேணாலும் எடுக்கலாம் நீங்கள். ஆனால் மினிமம் ஒவ்வொரு பேப்பர்லையும் 35 இருக்கணும். 200க்கு நீங்கள் டோட்டல் பண்ணும்போது 90 இருக்கணும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. 35 இருந்தால் பாஸு. மொத்தமாக டோட்டல் பண்ணும்போது 200க்கு 90 இருக்கணும். ஃபஸ்ட் பேப்பர் ரெண்டு செகண்ட் பேப்பர் ரெண்டையும் சேர்க்கும்போது. இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், கொஸ்டின் பேப்பர் வந்து ஷார்ட்டானில் பாருங்கள், ரிவைஸ்டு கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ். ஸோ எவ்வளோ தூரம் படிக்கணுன்றதை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் கிரேட் பேப்பர் 2 கொஸ்டின் ஷால் பி ப்ரிப்பேர்டு அப் டு எக்ஸசைஸ் 61. என்கிட்ட கையில் புக்கு இருக்குது. எக்ஸசைஸ் 61 அது வந்து எது வரைக்கும் இருக்குன்னா அத்தியாயம் 20 வரைக்கும். ஓகேங்களா? அத்தியாயம் 20 வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அத்தியாயம் 20னா எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா 61. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அத்தியாயம் 1ன்ற போது எக்ஸசைஸ் வந்து அத்தியாயம் 20ன்ற போது எக்ஸசைஸ் வந்து 61, பயிற்சி 61 வரைக்கும் நீங்கள் முடிக்கணும். அதில் அத்தியாயம் வந்து 20. ஸோ 20வது அத்தியாயம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். எண்களும் பேச்சை எடுக்கும் முறையும், அதுதான் வந்து அத்தியாயம் 20. ஸோ அந்த அத்தியாயம் 20 வரைக்கும் ஃபுல்லாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அத்தியாயம் 1லேருந்து அத்தியாயம் 20 வரைக்கும் தமிழ் ஷார்ட்டன் ஜூனியருக்கு செகண்ட் பேப்பருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸசைஸ் 61 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஷார்ட்டன் தமிழ் சீனியர் கிரேட் பேப்பர் 2. ஓகேங்களா? ஸோ 190வது பேஜ் நம்பர். ஸோ 190வது பேஜ் நம்பர் வந்து நான் எடுக்கிறேன். 190வது பேஜ் நம்பரில் இணைப்புகள்னு போட்டு சட்டமன்ற சம்மந்தமான சொற்கள்னு இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ கண்டென்ட் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளடக்கம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அத்தியாயம் 28 அத்தியாயத்தை நீங்கள் படித்ததோடு இல்லாமல் பின்னாடி இணைப்புகள்னு இருக்குது. அதில் அரசு நிர்வாகத்தில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் சொற்கள், வருவாய்த்துறை சம்பந்தமான சொற்கள், நீதிமன்றம் சம்பந்தமான சொற்கள், சட்டமன்றம் சம்பந்தமான சொற்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5ன்னு போட்டு கிழமைகள், 6ன்னு போட்டு மாதங்கள், அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. அதெல்லாம் அவங்க சொல்லலை. அதெல்லாம் அவங்க அதை பற்றி பேசலை. பட் சட்டமன்றம் சம்மந்தமான சொற்கள் வரைக்கும் படிக்கணும். கிட்டத்தட்ட 190வது பேஜ் நம்பர் வரைக்கும் படிக்கணும். இப்போ சொன்னதெல்லாம் எந்த புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சுருக்கெழுத்து நூல், தமிழ் ஷார்ட்டன் புக், சீனிவாசராவ் முறை, எழுதியவர் GS அனந்த நாராயணன். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கு தமிழ் ஷார்ட்டன் லெசன் புக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்கில் நான் சொல்லியிருக்கேன். தமிழ் ஷார்ட்டன் ஜூனியருக்கும் தமிழ் ஷார்ட்டன் சீனியருக்கும் செகண்ட் பேப்பருக்கு இவ்வளோ தூரம் படிக்கணுன்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து பாருங்கள், தமிழ் ஷார்ட்டன் சீனியர் பேப்பர் 2ல் சீனிவாசராவ் மெத்தட் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 20 கொஸ்டின்ஸ் ஆஃப் அவுட்லைன் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 20 கொஸ்டின்ஸ் வந்து வேர்டோட அவுட்லைன் வந்து கேட்பாங்க. வார்த்தை கொடுத்துருவாங்க, அதுக்கான அவுட்லைன் நீங்கள் போடணும். 20 வார்த்தைகள், அதுக்கு 20 மார்க்கு. ஸோ தமிழ் ஷார்ட்டன் செகண்ட் பேப்பருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டென்சேஷனுக்கு 35 மார்க்கு ப்ளஸ் 5 மார்க்கு ஸ்ட்ரோக்குக்கு 40 ஆகிடுச்சிங்களா. அடுத்து பாருங்கள், எலாபரேஷனுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்கு. அதில் ஒரு எலாபரேஷனுக்கு 15 மார்க்கு, இன்னொரு எலாபரேஷனுக்கு 10, இன்னொரு எலாபரேஷனுக்கு 10. ஸோ டோட்டலாக 35 ப்ளஸ் ஒரு 5 மார்க் வந்து ஷார்ட் அண்ட் அவுட்லைனுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான். ஸோ மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு? இந்த 35 + 5 கண்டென்சேஷன், எலாபரேஷன் வந்து 15 + 10 + 10 + 5 40. இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 40. அதுக்கப்புறம் 20 வார்த்தை கொடுத்துருவாங்க தமிழில், அதுக்கு அவுட்லைன் ஷார்ட் அண்ட் அவுட்லைன் போடணும். ஸோ அதுக்கு ஒரு 20 மார்க்கு. ஸோ மொத்தம் 100 மார்க்கு தமிழ் ஷார்ட்டன் செகண்ட் பேப்பருக்கு. ஸோ நீட்டாக கொடுத்துட்டாங்க, சூப்பராக கொடுத்துட்டாங்க. எந்த எக்ஸசைஸ் வரைக்கும் படிக்கணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் 5 மார்க் வந்து ஷார்ட் அண்ட் அவுட்லைனுக்குங்களா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஷார்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஷார்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது என்ன? நீங்கள் அவங்க டிக்டேட் பண்ண ஒரு அவுட்லைன் போட்டிருப்பீங்களே, ஸோ அந்த அவுட்லைனை தான் சொல்கிறாங்க ஷார்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இங்கே ஒரு 5 மார்க்கு, இங்கே ஒரு 5 மார்க். ஸோ டோட்டலாக 10. அவுட்லைன் கரெக்டாக இருந்துச்சுன்னா 10 மார்க் மோஸ்ட்லி போட்டுருவாங்க.
பட் இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிடுறேன். மேபி 10க்கு 10ம் போடலாம், 10க்கு 9ம் போடலாம், 10க்கு 8ம் போடலாம். சரியாக இருந்துச்சுன்னா 10க்கு 10 போட்டுருவாங்க. இது வரைக்கும் மோஸ்ட்லி 10க்கு 10 கொடுத்துருக்காங்க. இனிமேலும் அப்படி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நம்மளால் எதையுமே உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா சிலபஸ் மாற்றிட்டாங்க, எக்ஸாம் பேட்டர்ன் மாற்றிட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் இதில் 10க்கு 10ன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கால்குலேஷன் போட்டுறாதீங்க. ஓகேங்களா? 10க்கு 10 போட்டுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கால்குலேஷன் போட்டுற வேணாம். அது எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணுன்றதை இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறம் ஜென்ரல் எக்ஸ்பிளனேட்டரி நோட் ஆன் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன். கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை இங்கிலீஷ் ஷார்ட்டன் தமிழ் ஷார்ட்டனுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்த தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஷார்ட்டன் இங்கிலீஷ் ஜூனியர் கிரேட் செகண்ட் பேப்பர் கொஸ்டின் 1. கொஸ்டின் 1ன்றது என்ன? அதாவது ஆல்ரெடி ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி கைட்லைன்றதை நான் ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட் பேப்பருக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதான் கொஸ்டின் 1, அதாவது கொஸ்டின் 1 நல்லா கவனிங்க. ஷார்ட்டன் இங்கிலீஷ் ஜூனியர் கிரேட் செகண்ட் பேப்பர் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3. ஆல்ரெடி வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்து செட் பண்ணணும்னு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபெமிலியர் இல்லாத வார்த்தைகள் வந்து கொஸ்டின் பேப்பரில் செட் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப கடினமான வார்த்தைகள் வந்து கொஸ்டின் பேப்பரில் செட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு ஒரு கைட்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் வார்த்தைகள் நிறையா வந்து செட் பண்ணக்கூடாது. ஃப்ரேசஸ் வர மாதிரி செட் பண்ணணும், கான்ட்ராக்ஷன்ஸ் வர மாதிரி செட் பண்ணணும், கிராமலாக்ஸ் வர மாதிரி செட் பண்ணணும். புரியுதுங்களா? டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து நிறையா அவாய்ட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபெமிலியர் இல்லாத வார்த்தைகள், புது புது வார்த்தைகள்லாம் அவாய்ட் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு அதே மாதிரி செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2 ஷில் பி ப்ரிப்பேர்டு எக்ஸ்க்ளூடிங் அவுட்லைன் ஆஃப் வேர்ட்ஸ் எக்ஸசைஸ். கொஸ்டின் நம்பர் 2க்கு என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது எக்ஸசைஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸசைஸை வந்து அவுட்லைன் ஆஃப் வேர்ட்ஸு, எக்ஸசைஸ்க்கு வந்து அவுட்லைன் கொடுத்துருப்பாங்களே, அந்த எக்ஸசைஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. அதாவது அதை தவிர்த்துட்டு மற்றதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 3, 15 மார்க் வந்து லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட், 15 மார்க் வந்து ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்டு. அதாவது வார்த்தை கொடுத்துருவாங்க, அவுட்லைன் போடணும். அவுட்லைன் கொடுத்துருவாங்க, வார்த்தை நம்ம எழுதணும். இதுக்கு 15, இதுக்கு 15. ஸோ இது எப்படி இருக்கணும்னா சூப்பராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து 6 வார்த்தைகள் இருக்கணும், 3 கிராமலாக் இருக்கணும், 3 கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும், 3 ஃப்ரேசஸ் இருக்கணும். ஸோ நல்லா பாருங்கள். எக்ஸசைஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் இருக்கக்கூடிய 3 கிராமலாக் அவங்க வந்து கொஸ்டின் பேப்பரில் செட் பண்ணணும், 3 கன்ட்ராக்ஷன்ஸ் அவங்க செட் பண்ணணும், 3 ஃப்ரேசஸ் வந்து அவங்க செட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 6 வார்த்தைகள் செட் பண்ணணும். ஸோ 6, 3, 9, 9, 3, 12, 12, 3, 15. இதே மாதிரி தான் ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட், லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட், இப்படி தான் செட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிராமலாக்ஸ், கான்ட்ராக்ஷன்ஸ், ஃப்ரேசஸ் படிச்சிட்டாவே இங்கே 3, 9, 3, 3, 6, 3, 9 ப்ளஸ் ஒரு 9, ஒரு 18 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். இங்கே 6 + 6 வார்த்தைகள், 6 வார்த்தைகள் கொடுத்துருவாங்க. ஷார்ட் அண்ட் அவுட்லைன் எழுதணும், ஷார்ட் அண்ட் அவுட்லைன் கொடுத்துருவாங்க, 6 வார்த்தைகள் எழுதணும். ஸோ இது வந்து எக்ஸசைஸ்குள்ளே இருந்து தான் கேட்க போகிறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் கிரேடு செகண்ட் பேப்பர். இங்கே பாருங்கள், 5 மார்க் வந்து ஷார்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு, ஷார்ட் அண்ட் அவுட்லைனுக்கு. கொஸ்டின் நம்பர் ஏக்கு. கொஸ்டின் நம்பர் பி வந்து எப்படி அப்படின்னா, மொத்தம் அவங்க வந்து 5 கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து ஒரு 3 ஃபார்மட் கேட்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஃபார்மட்டுக்கும் 25 மார்க். ஸோ 25 + 25 + 25 75 ப்ளஸ் ஒரு 5 மார்க் ஷார்ட் அண்ட் அவுட்லைன். ஸோ டோட்டலாக 80 மார்க் இங்கே வந்துருச்சுங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் சி, கொஸ்டின் நம்பர் சி, கைட்லைன்ஸ் பிரகாரம் வந்து நீங்கள் வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் பிரகாரம் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் பின்னாடி அப்படியே வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொன்றா வரும்.
இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் பாருங்கள், கொஸ்டின் 1 and 2 கைட்லைன்ஸ் படி சிலபஸ் படி ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாமே இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எப்படின்னா கொஸ்டின் செட் பண்ணுறவங்களுக்கு. அடுத்து வந்து செல்வி ப்ரிப்பேர்டு ஃப்ரம் எக்ஸசைஸ் அப் டு, நல்லா கவனிங்க, இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டியது. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியருக்கு 187 எக்ஸசைஸ், நல்லா கவனிங்க, 187 எக்ஸசைஸ் அது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 10 மார்க்கு. 187 எக்ஸசைஸ்னால் நான் புக்கு வச்சுருக்கேன், உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. வெயிட் பண்ணுங்கள். 187 எக்ஸசைஸ் அப்படின்றது 35 லெசன்ஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், 35 லெசன்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு 10 மார்க். அதுக்கப்புறம் 188லேருந்து 213வது எக்ஸசைஸ் வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா 36வது லெசன்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 36வது லெசன்லேருந்து எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா லீகல் ஃப்ரேசஸ் வரைக்கும். லீகல் ஃப்ரேசஸ் வரைக்கும், அதாவது 213 எக்ஸசைஸ் வரைக்கும். ஓகேங்களா, ஸோ 35 எக்ஸசைஸ் வரைக்கும், 35 லெசன்ஸ். நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்லேருந்து கவனிங்க. இந்த இடத்துல 187 எக்ஸசைஸ் அப்படின்றது 35 லெசன்ஸ் வரைக்கும் 10 மார்க். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 35 லெசன் வரைக்கும் 10 மார்க்கு. 36வது லெசன்ஸ்லேருந்து, அதாவது 188வது எக்ஸசைஸ்லேருந்து 213வது எக்ஸசைஸ் வரைக்கும் ஒரு 10 மார்க்கு அப்படி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் பாருங்கள். தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியரில் 61 எக்ஸசைஸ் வரைக்கும் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது வந்து கொஸ்டின்ஸ் வந்து 1க்கு, அடுத்த கொஸ்டின் 2க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர்ட்ஸ் அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸசைஸில், அதை தவிர மற்ற விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 வந்து 61வது எக்ஸசைஸ் வரைக்கும் 15 மார்க்கு. லாங் அண்ட் டு ஷார்ட் அண்ட், ஷார்ட் அண்ட் டு லாங் அண்ட். ஓகேங்களா, ஸோ அதாவது ஷார்ட் அண்ட் டு லாங் ஹண்ட், அதாவது ஷார்ட் அண்ட் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை தமிழில் எழுதணும். தமிழில் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் ஷார்ட் அண்ட் அவுட்லைன் எழுதணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 15 மார்க், இதுக்கு வந்து ஒரு 15 மார்க். ஓகேங்களா, இதெல்லாம் எக்ஸசைஸ் 61 வரைக்கும். இது வந்து ஜூனியருக்கு. இதில் வந்து 6 சொற்கள் இருக்கும், 3 தனிக்குறி சொற்கள் கிராம்லாக்ஸு, 3 சுருக்கங்கள், அதாவது 3 ஃப்ரேசஸ், 3 வினை சுருக்கங்கள். ஸோ இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இது எப்படின்னா ஷார்ட் அண்ட் டு லாங் ஹண்டுக்கும், லாங் அண்ட் டு ஷார்ட் அண்டுக்கும் 15 + 15. ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் கிரேடு பேப்பர் 1 வந்து இந்த கைட்லைன்ஸ் படி ப்ரிப்பேர் பண்ணணும், கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்களுக்கு. அடுத்து ரோமன் லெட்டர் 2 வந்து மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அது எலாபரேஷன். 3 கொஸ்டின்ஸ் வந்து எலாபரேஷன். அதாவது கொஸ்டின் 3 வந்து பேஜ் வந்து 190 வரைக்கும், பேஜ் நம்பர் 190 வரைக்கும் 20 மார்க்கு. ஸோ அந்த 20 மார்க் எப்படி இருக்குன்னா தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், குறித்தொடர்கள். ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5, அத்தியாயம் 3லேருந்து 22 வரைக்கும் 5 மார்க்னு சொல்லிட்டாங்க. அதில் தனிக்குறி சொற்களும் வரலாம், சுருக்கங்களும் வரலாம், குறித்தொடரும் வரலாம். அடுத்து முன்னோட்டு, பின்னோட்டு, சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு, ப்ரிஃபிக்ஸில் 1, சஃபிக்ஸில் 1. ஸோ அதில் 2 மார்க்கு. ஓகேங்களா, அடுத்து சிறப்பு சுருக்கங்கள் பகுதி 1லேருந்து 4 வரைக்கும், அதுக்கு ஒரு 5 மதிப்பெண்கள். வெட்டு முறை, அதில் வந்து 2 மதிப்பெண்கள். இணைப்புகள் 1 முதல் 4 வரை பக்கமும் கொடுத்துட்டாங்க. 183லேருந்து 190 வரைக்கும் ஒரு 6 மார்க். ஸோ நீட்டாக ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் ஷார்ட் அண்ட், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட். ஓகேங்களா, ஹை ஸ்பீடுக்கு வந்து கைட்லைன்ஸ் படி ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து யாருக்கு அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அந்த கைட்லைன்ஸ் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட் அண்டுக்கான கைட்லைன்ஸ் என்ன?
ஸோ இது வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்களுக்கு தான். பேராகிராஃப் வந்து செப்பரேட் பண்ணணும், அதே மாதிரி நம்பர்ஸ் வராத மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு குவார்ட்டரும் வந்து கரெக்டாக வந்து இந்த பிரிச்சிருக்கணும், பேராகிராஃப் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு மினிட்டும் வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபுல் ஸ்டாப்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும். கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ஃப்ரேசஸ், கான்ட்ராக்ஷன்ஸ், கிராமலாக்ஸ் இதெல்லாம் வர மாதிரி பேசேஜ் வந்து அமைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டென்சேஷனுக்கு பாருங்கள், பேசேஜஸ் ஃபார் ஸ்பீடு அண்ட் கண்டென்சேஷன். ஓகேங்க, ஸ்பீடுக்கும் கண்டென்சேஷனுக்கும் இங்கே பாருங்கள், ஸ்பீச்சஸ் மேட் எக்ஸ்டெம்பர் அண்ட் நாட் ஃப்ரம் ரிட்டன் ஆர் டிரான்ஸ்லேட்டட் ஸ்பீச். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியோ அப்படியே இருக்கிறத கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்வகேஷன் அட்ரஸஸ் மே பி அவாய்டட். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்களுக்கு. இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? கண்டென்சேஷனுக்கெலாம் பேசேஜ் வந்து பாயிண்ட்ஸோடு இருக்கணும், பட்டு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்ஹெட்டிங் வந்து கொடுக்குற மாதிரி கண்டென்ட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் வந்து ஃபஸ்ட் பேப்பர் அண்டு செகண்ட் பேப்பர் ஆல் கிரேட்ஸ் வேல்யூவேஷன் சொல்லியிருக்காங்க, கைட்லைன்ஸ். ஸோ வேல்யூவேஷன் கைட்லைன்ஸு இன்ட்டு இந்த சிம்பிள் போட்டால் ஒரு ஃபுல் மிஸ்டேக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டால் ஆஃப் மிஸ்டேக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து வேல்யூவேஷன் கைடன்ஸ். ஓகேங்களா? ப 10 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் அவுட்லைனுக்கு, மீதி 90 மார்க்குக்கு தான் வந்து அந்த மிஸ்டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்ற பாருங்கள். ஒரு 10 ஃபுல் மிஸ்டேக்கு, ஒரு 3 ஆஃப் மிஸ்டேக்னா 10 + 1 11. ஸோ இதை வந்து ரவுண்டாக்குனா 12ன்னு வருது. நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 10 மார்க் வந்து ஷார்ட் அண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 90ல் இந்த 12 மிஸ்டேக் போயிடுச்சுன்னா 78 மார்க்கு. 78 ப்ளஸ் இந்த ஷார்ட் அண்ட் அவுட்லைன் 10 மார்க் சேர்த்தா 88 மார்க் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிக்கல் ஓகேங்களா, ஏ ஆந்தி இதெல்லாம் விட்டால் ஆஃப் மார்க்கு. இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை ஒமிஷன் பண்ணியிருந்தாவோ அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ஆஃப் மார்க்கு. கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டருக்கெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஃப் மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏதாவது வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வார்த்தை சேர்த்தா அதுக்கு ஃபுல் மிஸ்டேக்கு. ஒரு ஒமிஷன் ஆச்சுன்னா ஒவ்வொரு ஒமிஷனுக்கும் ஒரு ஃபுல் மிஸ்டேக்கு. பேராகிராஃப் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கணும்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ பேராகிராஃப் செப்பரேட் பண்ணலன்னா ஆஃப் மிஸ்டேக் எடுத்துக்குவாங்க. பஞ்சுவேஷன் மார்க்கு. ஓகேங்களா? ஃபுல் ஸ்டாப் அதுக்கு வந்து ஆஃப் மிஸ்டேக் சொல்லியிருக்காங்க. ஒமிஷன் ஆஃப் ஃபுல் ஸ்டாப் அது வந்து ஒமிஷன் பண்ணியிருந்தால் ஃபுல் ஸ்டாப் நீங்கள் போடலை அப்படின்னா ஆஃப் மிஸ்டேக்கு. அதே மாதிரி தவறான இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தாங்கனாலும் அதுக்கும் ஆஃப் மிஸ்டேக்கு. ஸோ சிங்குலர் ப்ளூரல் மிஸ்டேக் இருந்தால் இடி சேர்க்குறது, எஸ் சேர்க்குறது, ஐஎன்ஜி சேர்க்குறது, சேர்க்காமல் இருக்கிறது இதுக்கெலாம் வந்து ஆஃப் மிஸ்டேக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஆஃப் மிஸ்டேக்கு அரை மார்க் குறைப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள்,
வார்த்தையை வந்து மாற்றி போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஒரு ஃபுல் மிஸ்டேக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் டென்ஸ் மிஸ்டேக்கு, பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு, இதுக்கெலாம் ஆறார மிஸ்டேக்கு. ஸோ அதே மாதிரி தான் தமிழுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு 3 எழுத்துக்கும் ஒரு ஃபுல் மிஸ்டேக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 9 எழுத்துக்கள் மொத்தமாகவே வந்து ஒரு வார்த்தை தான். ஆனால் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இந்த 3வது அவனும் வந்தான், இதை வந்து கூட்டி பார்த்தீங்கன்னா 8 எழுத்து வருது. ஸோ ஒவ்வொரு 3 எழுத்துக்கும் ஒரு மிஸ்டேக்கு இப்படி வருதுங்களா? இதுக்கு ஒரு மிஸ்டேக்கு, இதுக்கு ஒரு மிஸ்டேக்கு. ஸோ கடைசியில் 2 எழுத்து இருக்கா, அதுக்கு ஒரு மிஸ்டேக் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வரப்போ ஒவ்வொரு 3 எழுத்துக்கும் ஒரு மிஸ்டேக்கு. ஆனால் ஃபுல்லாக ஒரே வார்த்தையாக இருந்துச்சுன்னா மொத்தமாக எத்தனை எழுத்துனாலும் ஒரே மிஸ்டேக்கு. ஆனால் இந்த வார்த்தைக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தை சேர்ந்து 2 வார்த்தையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 2 வார்த்தையிலையுமே தவறு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு 3 எழுத்துக்கும் ஒரு மிஸ்டேக்காக சேர்த்துக்குவாங்க. ஸோ ஒருமை பன்மை பிழை, இந்த ஆஃப் மிஸ்டேக்லாம் சொல்லியிருக்காங்க. ஒருமை பன்மை பிழைகள், அதை ஃபுல் ஸ்டாப்பு, முற்றுப்புள்ளி, வேற்றுமை உருபு, இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது, வார்த்தையோட கடைசியில் அப்படின்னு வரும்ல, அது வந்து விட்டு போகிறது, எழுதாமல் விடுறது, எக்ஸ்ட்ரா எழுதுறது, சொல்லோட கடைசியில், அதாவது இதெல்லாம் வந்து வினை சுருக்கங்களில் வருது, ஆ ஏ ஓ. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து விட்டுச்சுன்னா ஆஃப் மிஸ்டேக்கு. அதே மாதிரி சொற்பிழை அதெல்லாம் வந்துச்சுன்னா ஆஃப் மிஸ்டேக்கு. கால் பிழைகள், ஓகேங்களா, 4 சந்தி பிழை வந்துச்சுன்னா ஒரு மிஸ்டேக்கு. ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருக்கதை சேர்த்து எழுதினாலோ சேர்த்துருக்கதை பிரித்து எழுதினாலோ அது மிஸ்டேக்காக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி கட்டிடம், ராமன் இப்படிலாம் போட்டால் மிஸ்டேக் கிடையாது. ஹரிசன், காட்சி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் மிஸ்டேக் கிடையாது. இருக்கின்றன்னு எழுதினாலோ, செய்கின்ற எழுதினாலோ, வரும்போது எழுதினாலோ, செய்யும் போது எழுதினாலோ மிஸ்டேக் கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்கீம் ஆஃப் எவால்வேஷன் கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டென்சேஷன், எலாபரேஷன் இதுக்கெலாம் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வேர்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கவுண்ட் பண்ணி எழுதலை அப்படின்னா 2 மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி எழுதியிருக்கீங்க, அந்த கவுண்ட் பண்ணி எழுதியிருக்கிறது 50 வார்த்தைகளுக்கு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்துச்சுன்னா, அதாவது இப்போ நீங்கள் 150ன்னு கவுண்ட் பண்ணி, நல்லா கவனிங்க, 150ன்னு கவுண்ட் பண்ணி 150 போடுறீங்க. சிலர் வந்து 150 வார்த்தைகள் அங்கே இருக்கும், ஆனால் 99ன்னு போட்டுட்டாங்க அப்படின்னாலோ, அதில் 150ன்னு இருந்ததை ஒரு 201 அப்படின்னு போட்டுட்டாலோ 5 மார்க் எடுத்துருவாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்ல வராங்க, 50 வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கலாம், நீங்கள் கவுண்ட் பண்ணி போடும்போது 50 வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கலாம். அப்படி 50 வார்த்தைகளுக்கு மேலேயோ குறைவாகவோ போச்சுன்னா 5 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும் ஆன்சரு, இன்டைரக்ட் ஃபார்ம் ஸ்பீச்சில் இருக்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ப்ராப்பர் ஃபார்மில் இல்லைன்னா 0 மார்க்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அந்த ஷார்ட் அண்ட் அவுட்லைனுக்கு ஃபுல் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மற்ற விஷயத்துக்கு 0 போட்டுருவாங்க. இன்டைரக்ட் ஃபார்ம் ஸ்பீச்சில் இருக்கணும், பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும், ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்கணும், இல்லைனா கண்டென்சேஷனுக்கு 0 போட்டுருவாங்க. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, தமிழுக்காக இருக்கட்டும் இங்கிலீஷ்க்காக இருக்கட்டும். சப்ஹெட்டிங்லாம் போடணும், பாருங்கள், சப்ஹெட்டிங்லாம் போடணும். போடலன்னா 2 மார்க் வந்து மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஷார்ட் அண்ட் மார்க் வந்து ஷார்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு 5 மார்க், ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரோக்குக்கு. ஸோ எலாபரேஷன்லாம் பாருங்கள்.
அதாவது சப்ஜெக்ட் அந்த மேட்ரு, ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும், ரிலவெண்ட்டாக இருக்கணும், எசென்ஷியல் பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் நேமு, கம்பெனி நேமு இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொன்றுக்கும். புரியுதுங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கா இல்லாமல் எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் ஹாஃப் மார்க் வந்து ஒமிஷன் பண்ணிடுவாங்க, ஹாஃப் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஷார்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு 5 மார்க் எலாபரேஷனில். $25 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பாருங்கள், 25 மார்க் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது எலாபரேஷன் ஒரு கொஸ்டினுக்கு 25 மார்க் அப்படின்னா அதை வந்து எப்படி சொல்கிறாங்க, கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 5 மார்க் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, ஃபார்மேட் கரெக்டாக இருக்குன்னா 5 மார்க்கு. எல்லா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 15 மார்க்கு. ஓகேங்களா? எலாபரேஷன் தகுந்த ஃபார்மேட்டில் இருக்குது, சரியாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 5 மார்க்கு. ஆக மொத்தம் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணி கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா 5 + 5 ஒரு 10 மார்க்கு. ஓகேங்களா? ஒரு 15 மார்க் என்ன அப்படின்னா எசென்சியல் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 மார்க்கு. ஒரு சில பாயிண்ட்ஸ் விட்டு போச்சுன்னா அங்கே மார்க் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுவாங்க. லித்தோகிராஃபிக்கு வந்து அதாவது ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்டு, லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் எழுதுகிறப்ப ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்துக்கு 1 மார்க்கு, ஒரு அவுட்லைனுக்கு ஒரு வார்த்தைக்கு 1 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் தமிழ் ஷார்ட் ஹேண்டுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஜூனியர் செகண்ட் பேப்பர் மொத்தம் வந்து 100 மார்க்குங்களா? டிரான்ஸ்கிரைப் இன்ட்டு லாங் ஹேண்டு, ஓகேங்களா? இதுக்கு வந்து 30 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கொஸ்டின் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஜூனியருக்கு. ஸோ இந்த பேராகிராஃப் இப்படி கொடுத்துருவாங்க. இதை பார்த்து இதுதான் வந்து கொஸ்டின் பேப்பர். இதை பார்த்து நீங்கள் இதுக்கு என்ன இங்கிலீஷ் இருக்கோ அதை எழுதணும். ஓகேங்களா? ஸோ டிரைவிங் இஸ் ஸோ இது வந்து டிரைவிங். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி கண்டுபிடிச்சி கரெக்டாக எல்லாமே எழுதணும். புரியுதுங்களா? ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் எழுதிட்டிங்கன்னா கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா 30 மார்க் போட்டுருவாங்க. எங்கேயாவது தப்பு வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஜூனியர் செகண்ட் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 20 மார்க் பாருங்கள். 20 மார்க் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு, டிஃபைன் டிப்தாங்ஸ்னால் என்னான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 20 மார்க் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? ஷார்ட் ஹேண்டாக இருந்துச்சு, அதை லாங் ஹேண்டில் எழுதுறதுக்கு 30 மார்க். கொஸ்டின் ஆன்சரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்கு ஒரு 20 மார்க்கு. ஸோ இங்கே வந்து 30, 20, 50 மார்க் முடிஞ்சிருச்சுங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அதுக்கப்புறமும் பெரிய கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ 10 மார்க்கு, இங்கே ஒரு 10 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ 50, இது ஒரு 10, 10, 20, 70 மார்க்கு. அதுக்கப்புறம் 30 மார்க் வந்து அவுட்லைனுக்கும் ஷார்ட் ஹேண்டுக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், வார்த்தை கேட்டாங்களா? இந்த வார்த்தைக்கு நீங்கள் அவுட்லைன் போடணும். ஒவ்வொரு அவுட்லைனுக்கும் ஒவ்வொரு மார்க். 15 அவுட்லைன் போட்டிங்கன்னா 15 மார்க்கு. இங்கே பாருங்கள், இங்கே அவுட்லைன் இருக்குங்களா? அவுட்லைனுக்கு நீங்கள் இங்கிலீஷில் வந்து வார்த்தைகள் எழுதணும். இங்கே பாருங்கள், இது வந்து டுமாரோ. ஸோ இங்கே பாருங்கள், எஸ்ஏஸ், லீடர். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் எழுதணும். இங்கே பாருங்கள், டிஸ்போஸ்டு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்ச எழுதணும். இதுலேயே வந்து பாருங்கள், கிராமலாக்ஸும் வரும். ஓகேங்களா? கிராமலாக்ஸும் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ஷன்ஸ் அதுவும் வரும், ஃப்ரேசஸும் வருது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் இந்த ஏரியாவில். கண்டிப்பாக 15க்கு 15 எடுக்கலாம். இங்கேயும் ஒரு 15க்கு 15 எடுத்துடலாம். ஈஸி தான் இது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து 2 10 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க.
ஓகேங்களா? அதுலேயும் குறிப்பாக இங்கே வந்து அவங்க வந்து ஷார்ட் ஹேண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த லாங் ஹேண்ட் எழுதுகிற 30 மார்க் அப்படியே அழகாக தட்டலாம். ஓகேங்களா? ஸோ இதான் அது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இன்டர்மீடியட் மாடல் கொஸ்டின் பாருங்கள். எலாபரேஷன் 80 மார்க்குங்களா? மொத்தம் 3 எலாபரேஷன் வரும். ஒவ்வொரு எலாபரேஷனுக்கு 25, 25, 25, 75, ஷார்ட் அண்ட் அவுட்லைனுக்கு 5. ஸோ எலாபரேஷன் 80 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் பாருங்கள், அவங்க செட் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், எப்படி செட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? இதை பார்த்துங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸே வந்து பாருங்கள் 5, 5, 10 மார்க். ஸோ அந்த ஒரு லெசன் மட்டும் நல்லா பாருங்கள். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் போகிறவங்க ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நல்லா ஃபுல்லாக நல்லா தரவாக பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? ஸோ அதில் 5, 5, 10 மார்க் கிட்டத்தட்ட வந்துடுது. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கண்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இதிலெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் செகண்ட் பேப்பர், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் செகண்ட் பேப்பர். ஓகேங்களா? இதில் வந்து 35 மார்க்கு ப்ளஸ் 5 மார்க்கு. ஸோ 40 மார்க் வந்து கண்டென்சேஷன் போயிடுது. இங்கே பாருங்கள், ஷார்ட் ஹேண்ட் இருக்கும், அதை லாங் ஹேண்டில் எழுதணும், அதாவது லித்தோகிராஃபி. ஸோ இதுக்கு வந்து ஒரு 30 மார்க் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியருக்கு. ஸோ இதுவும் ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 30 வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க, அதுக்கு அவுட்லைன் போடணும், அதுக்கு வந்து 30 மார்க். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் செகண்ட் பேப்பர். அடுத்து தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர். ஸோ இதே மாதிரி தான் தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்கள், அவுட்லைன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்ம வார்த்தைகள் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு 30 மார்க்கு. அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 மார்க்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? 30 மார்க்கு கிட்டத்தட்ட அதுக்கே 40 மார்க் வந்துடுது. அதுக்கப்புறம் பாருங்கள், வார்த்தை கொடுத்துட்றாங்க, அதுக்கு அவுட்லைன் எழுதணும், அவுட்லைன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வார்த்தை எழுதணும், இதுக்கு 5, இதுக்கு 5. ஸோ இதெல்லாம் வந்து ஜூனியருக்கு. அடுத்து தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் பாருங்கள், எலாபரேஷன் 40 மார்க்கு. ஓகேங்களா? அதாவது கண்டென்சேஷன் 40 மார்க்கு, எலாபரேஷன் 40 மார்க்கு, சுருக்கெழுத்தில் எழுதுறது பாருங்கள் ஒரு 20 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 20 மார்க்கு. இவ்வளோ தாங்க. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் எங்கேயாவது உங்களுக்கு புரியலன்னா ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எங்கெங்கே இருந்து எடுக்கணுன்றதே அவங்க சொல்லிட்டாங்க. எந்த எக்ஸசைஸ் வரைக்கும் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியருக்கு எவ்வளோ, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட்டுக்கு எவ்வளோ, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியருக்கு எவ்வளோ, தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியருக்கு எவ்வளோ, தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியருக்கு எவ்வளோ, எல்லாம் எந்த எக்ஸசைஸ் வரைக்கும் போகணும், எது வரைக்கும் படிக்கணும், எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாங்க. ஸோ அதன் பிரகாரம் படிச்சிட்டிங்கன்னா ஈஸி தான். ஒன்றும் இல்லைங்க, ஷார்ட் அண்ட் அவுட்லைன் கொடுத்துட்றாங்க, அதுக்கு நம்ம லாங் ஹேண்டில் எழுதுகிறோம், லாங் ஹேண்ட் கொடுத்துறாங்க, ஷார்ட் ஹேண்டில் எழுதுகிறோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு பெரும்பாலான கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துடுது. புரியுதுங்களா? ஸோ லித்தோகிராஃபின்னு கொடுத்துட்டு ஒரு பேராகிராஃப் ஷார்ட் ஹேண்டில் கொடுத்துட்றாங்க, அதை நம்ம லாங் ஹேண்டில் எழுத போகிறோம், அதுக்கே 30 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. வார்த்தைகள் கொடுத்துட்றாங்க, அவுட்லைன் எழுதுகிறோம், அவுட்லைன் கொடுத்துட்றாங்க, வார்த்தைகள் எழுதுகிறோம். ஸோ இதெல்லாமே ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதிகள் தான். நம்ம ஸ்பீடே வந்துட்டோம் அப்படின்ற போது இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் நம்மளால் ஈஸியாக ஷார்ட் அண்ட் அவுட்லைன் போட முடியும், ஷார்ட் அண்ட் அவுட்லைனை பார்த்து வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதாங்க. தேங்க்யூ.